எனது பெயர் விபி சுப்பிரமணியம். ஈரோடு திண்டல் பகுதியில் சேவை நிறுவனங்கள் நடத்தி வருகிறோம். எங்கள் போன்ற மாற்று மத சகோதரர்களெல்லாம் இந்த விழாவிற்கு வரவேற்று எங்களை விழாவிற்கு வந்ததில் வரவேற்றதிலிருந்து இந்த விழா எப்படி நடைபெறும் என்று தாங்கள் சொன்னது வரை இப்பொழுது நடந்து கொண்டிருப்பவை எல்லாமே மிகவும் கண்ணியமாக இருக்கிறது. அதற்கு என்னுடைய சார்பாகவும் ஈரோட்டு மக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக தீவிரவாதம் வளர்வதற்கு வறுமையும் ஒரு காரணம். தங்களுடைய இஸ்லாம் மதம் மக்கள் தொகையில் மட்டும் மைனாரிட்டியாக அல்லாமல் பொருளாதாரம் பின்தங்கி வறுமையிலையும் இருக்கிறது. அதற்கு அதிக மக்கள் பெயர்களை பெற்றுக்கொள்வது ஒருவேளை பொருளாதாரத்தினுடைய தடையாக இருக்கிறதா? தங்களுடைய மதம் மெஜாரிட்டி ஆக வேண்டும் என்பதற்காக நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று அதை பெற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை தங்களுடைய மதத்தினுடைய கோட்பாட்டினால் இந்த குடும்ப கட்டுப்பாடுகளை தாங்கள் மறுக்கிறீர்களா? பெரும்பாலும் நம்மளுடைய எண்ணங்கள் நமக்கு செயலாக வரவில்லை என்கின்ற பொழுது ஒரு பாதிப்பு வரும். அந்த பாதிப்பின் வெளிப்பாடாக அது கோபமாகவோ அல்லது முரட்டுத்தனமாகவோ அல்லது வேறு பலர் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுகின்ற வகையில் இந்த வறுமையாகவோ இந்த தீவிரவாதங்களெல்லாம் ஓரளவுக்கு வளரலாம். எனவே தங்களுடைய அமைப்பு, நான் தங்களுடைய புத்தகங்களெல்லாம் நிறைய படித்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய முஸ்லீம் நண்பர்கள் எல்லாம் எனக்கு பழக்கம். எங்கள் திண்டல் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆட்டோக்கள் இருக்கின்றது. அதில் 20 ஆட்டோக்கள் உங்கள் முஸ்லீம் நண்பர்கள் தான். மிகப்பெரிய எங்கள் இந்து கோயில் இருக்கிறது. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் இணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய முஸ்லீம் தொழிலதிபர் பெயர் சொல்ல விரும்பவில்லை. எங்களுடைய இந்து கோயில்களுக்கெல்லாம் நாங்கள் அணுகிய பொழுது லட்சக்கணக்கில் நன்கொடைகள் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய சார்பில் இயன்ற உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்களுடைய ஈரோட்டு பகுதியிலே நாங்கள் நல்லிணக்கமாக இருக்கிறோம் என்று சந்தோஷமாக கூறி, இந்த வறுமையை ஒழிப்பதற்கும் குடும்ப கட்டுப்பாடுக்கும் அந்த உங்களுடைய தங்களுடைய இயக்கம் உங்களுடைய மதத்தில் வறுமையை ஒழிப்பதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதே போன்று மக்கள் தொகை குறைப்புக்கு என்ன என்பதை சொல்லுவது. நன்றி. ஐயா அவர்கள் நல்ல ஒரு அழகான ரொம்ப தேவையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இப்போ தீவிரவாத செயலில் ஈடுபடுவதற்கு வறுமை ஒரு காரணமாக இருக்கிறது. வறுமைக்கு காரணம் மக்கள் தொகை அதிகரிப்பது. நீங்கள் நிறைய குடும்ப கட்டுப்பாடை கடைப்பிடிக்காமல் அதிகமான மக்களை பெற்றுக்கொள்கிற காரணத்தினால வறுமை ஏற்பட்டு, அந்த வறுமையின் காரணமாக இந்த மாதிரியான தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்களா? அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வு? அந்த வறுமை ஒழிக்க என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு, அதாவது மக்கள் தொகை குறைப்பு என்பது வறுமையை விரட்டுவதற்குரிய ஒரு சிறந்த ஒரு வழிமுறை என்று பரவலாக நம்பப்படுகிறது, பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆனால் அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தாலும், பொருளாதார ரீதியாக சிந்தித்து பார்த்தாலும், நடைமுறை விளைவுகளை பற்றி சிந்தித்து பார்த்தாலும் இது பொய். இந்த பிரச்சாரத்தில் கடுகளவு கூட அறிவியலும் இல்லை, லாஜிக்கும் இல்லை, உண்மையும் இல்லை. இந்த பிரச்சாரத்தினால மக்கள் தொகை பெருகிறதுனால தான் வறுமை வருகிறது, மக்கள் தொகை குறைந்தால் வறுமை வராதுங்கிறாங்க. பாருங்களேன், அதில் கடுகள லட்சத்தில் ஒரு பங்கு கூட உண்மை இல்லை. இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு ரெண்டாவது நான் சொல்கிறேன். இந்த பேசிக்கான விஷயத்தில் நிறைய பேர் தப்பாக விளங்கி இருக்கிறதுனால இதை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. எப்படி எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு 25 ஆண்டுகளை கொஞ்சம் பின்னோக்கி போங்க, ஒரு 30-40 ஆண்டுகளை கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னு சொன்னால் நம்ம நாட்டில் கடுமையான உணவு பற்றாக்குறை இருந்தது. 60களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60, 65, 67 எலிக்கறி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. எலிக்கறியை சாப்பிட்டு பொழைச்சிக்கிறங்க என்று சொல்லுகிற அளவுக்கு அரிசி கிடைக்கவில்லை. நாங்களெல்லாம் சிறுவர்களாக இருந்த நேரத்தில் வாரத்தில் ஒரு நாள் தான் அரிசி போடுவாங்க ரேஷன் கடையில். அந்த ரேஷன் கடையில் போய் நாங்கள் காத்திருப்போம்,
எப்போ காத்திருப்போம்? அன்னைக்கு மனசில் பசுமரத்தாணி மாதிரி எங்கள் மனசில் யாபத்தில் இருக்கிறது. 4 மணிக்கு போயிடுவோம் காலையில். 10 மணிக்கு ரேஷன் கடை திறக்கிறதுக்காக வேண்டி காசு கொடுத்து அரிசி வாங்குறதுக்கு, காசை கொடுத்து அரிசி வாங்குறதுக்கு ரேஷன் கடையில் 4 மணிக்கு கியூவில் நின்று 10 மணிக்கு அவன் திறக்கும் பொழுது நம்ம சீக்கிரம் வாங்கிடணும் என்பதற்காக போனால் 2 கிலோ அரிசி, 1 கிலோ அந்த பச்சை பயிர் இருக்கு பாருங்க, அந்த பயிர், இன்னொரு நரிப்பயிர்னு ஒரு கருப்பாக ஒரு பயிர் இருக்கும், அது இது மாதிரி பொருளை தருவான். ₹1,00,000 கொடுத்தாலும் அதுக்கு மேலே கிடைக்காது. கடையில் அரிசி கிடைக்காது, அரிசி உற்பத்தி கிடையாது, தானிய உற்பத்தி கிடையாது. அளந்து போட்டு கொடுத்தா அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது. எப்போ? ஒரு 50-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். அப்போ நம்ம நாட்டுடைய ஜனத்தொகை 110 கோடி பேர் இல்லை, பாதி தான். அப்போ 55-60 கோடி மக்கள் இருந்த காலத்தில் சோறு கிடைக்கல, காசு இருந்துச்சு, சோறு கிடைக்கவில்லை. அது ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு காசு கொடுத்தா அரிசி கிடைக்கலன்னு நிலை வந்திருக்குதா? நீங்கள் இன்றைக்கி காசை கொடுத்தீர்களே ஆனால் அரிசி கிடைக்கல அப்படின்னு ஏதாவது இருக்குதா? பணம் வச்சுருந்தீங்களா? எத்தனை லாரி வேணும், எத்தனை டன்னு வேணும்? அப்போ பணம் கொடுத்தால் அரிசி கிடைக்குது. அன்னைக்கு பணம் இருந்தாலும் அரிசி கிடைக்கவில்லை. மக்கள் தொகை குறையத்தான் இருந்துச்சு. குறைய இருக்கும்போது உணவு கிடைக்கவில்லை. அதே மாதிரி இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வெளியூர்லேருந்து விருந்தாளிகள் வந்துடுவாங்க. விருந்தாளி வந்தால் கோழி அடித்து சாப்பாடு போடுவாங்க இல்லையா? கோழி வேணும்னு சொன்னால் கிராமமாக போய் அலைவோம் கோழி வாங்குறதுக்காக வேண்டி. நாங்கள் பெரிய ஊரில் போய் சுற்றி உள்ள கிராமங்கள் இருக்கும்ல, அந்த கிராமங்களில் போய் ஒரு கோழி 2 கோழியை வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் செலவழிக்கணும். வாங்கிட்டு விருந்தாளிக்கு என்ன செய்வோம்? கோழி விருந்து போடுவோம். அதே மாதிரி நினச்ச அளவுக்குலாம் கிடைக்காது. இப்போ என்ன நிலைமை? இப்போ உங்களுக்கு கோழி வேணும்னு சொன்னால் எத்தனை லாரி வேணும் கோழி? 50 கோடி மக்கள் இருக்கும்போது தேவைக்கு ஒரு கோழி கிடைக்கல, தேவைக்கு ஒரு முட்டை கிடைக்கல. 50 வருஷத்துக்கு முன்னாடி பாதி ஜனத்தொகை இருக்கும் பொழுது முட்டை கிடைக்கல, கோழி கிடைக்கல. இப்போ என்ன கிடைக்குது? மிஷினில் வச்சு கோழி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மிஷினில் போட்டு என்ன செய்கிறான்? கோழி அடகாக்கலாம் தேவை கிடையாது, மிஷினில் வச்சு கோழி இறக்கிட்டு இருக்கிறான். பிராய்லர் கோழின்னு வந்துருச்சு. உங்களுக்கு வண்டியாக இறக்கலாம். காசு மட்டும் இருந்தால் உங்களுக்கு எத்தனை கோழி வேணும் கடையில் வாங்கிட்டு வரலாம். முட்டை வேணுமா? எவ்வளோ முட்டை வேணும்? இங்கேயும் சப்ளை பண்ணி உலகத்துக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ மக்கள் தொகை பெருகின உடனே இதெல்லாம் கிடைக்காம போச்சா? இல்லை வருமைங்கிறாங்களே. நம்ம அப்படி ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி 50 வருஷத்துக்கு பிந்தி நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவ்வளோ ஜாமான்கள் கிடைக்குது. உணவுப் பொருள்களை பொறுத்த வரைக்கும் டபுள் ட்ரிபிள்லாம் கிடையாது, பல மடங்கு பெருகி இருக்கிறது. அன்னைக்கு இருந்ததை விட நம்ம தேவையை விட பல மடங்கு உணவுகள் உற்பத்தி என்ன செஞ்சிருக்கு? அதிகரித்திருக்கிற காட்சியை பார்க்குறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் பணப்புழக்கத்தை எடுத்துக்கிறங்க. 50 வருஷத்துக்கு முந்தி மக்கள் கம்மி தானே? 50 வருஷத்துக்கு முந்தி மக்கள் கம்மியாக இருக்கும்போது பணப்புழக்கம் அதிகமாக இருந்துச்சா? இப்போ நம்மள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருக்குதா? 50 வருஷத்துக்கு முன்னாடி சோத்துக்கு தான் சம்பாதிச்சான். 50 வருஷத்துக்கு முந்தி சம்பாதிச்சானே, அந்த சம்பாத்தியத்தை கொண்டு சோறு திம்பான், ஒரு சட்டை எடுத்து போட்டுக்கிடுவான். அவ்வளவுக்கு மேலே ஒன்று அவனுக்கு அனுபவிக்கிற காசும் இருக்காது, அதிலே வண்டி ஓடி போயிடும். இன்றைக்கி என்ன? நம்ம சாப்பாட்டுக்கு 5% தான் செலவழிக்கிறோம். 95% ஏசிக்கும், ஃப்ரிட்ஜுக்கும், வாஷிங் மிஷினுக்கும், டிவிக்கும், மிக்சிக்கும், கிரைண்டருக்கும், ஃபேனுக்கும், லைட்டுக்கும், இன்னும் விதவிதமான கம்ப்யூட்டருக்கும், ஓவனுக்கும், இன்னும் விதவிதமான கண்டுபிடிப்புகளுக்குமாக நம்ம பொருளாதாரத்தை செலவழிச்சு அவ்வளோ கிடைக்குது காசு. வறுமையில் தாண்டவமாடி இந்த பொருள்கள்லாம் கிடைக்காமையே போச்சு. ஜனத்தொகை கம்மியாக இருக்கும்போது இதெல்லாம் வந்துருச்சுன்னு வைங்க, வாங்க நாதி இருக்காது, கையில் காசு இல்லை. அப்போலாம் வாங்குற காசு இல்லை. வாரத்துக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா சினிமா பார்க்க முடியாது. நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சினிமா பார்க்க அனுப்புவாங்கல்ல, மாதத்துக்கு ஒரு தடவை காசு தான் சினிமா கோட்டைக்கு அனுப்புவாங்க. வீட்டில் உட்காந்து டெய்லி சினிமா பார்த்துட்டு இருக்குது இன்றைக்கி மக்கள். டெய்லி 4 படம் 5 படம் பார்க்குறான் வீட்டில் உட்காந்து. அப்போ எல்லாமே ஈஸியாக போச்சு. அப்போ நம்ம என்ன விளங்குறோம்? காசும் நல்லா இருக்கிறது, வாங்குகிற சாமானும் பொருளாதாரமும் நிறைய கிடைக்கிறது. அப்போ மக்கள் தொகை பெருகின பிறகு நடைமுறை சொல்லுது பஞ்சம் வரலை. மக்கள் தொகை கம்மியாக இருக்கும்போது தான் பட்டினி சாவு வந்துச்சு. இவ்வளோ விலைவாசி ஏறி போச்ச, பட்டினி சாவு வந்துச்சா? சோத்துக்கு இல்லாமல் எத்தனை பேர் செத்தீங்க ஈரோட்டில்? சாவலை. பட்டினியால் யாரும் செத்தது கிடையாது. அவள் எவ்வளோ வறுமை வந்தாலும் எவ்வளோ விலைவாசி ஏறினாலும் என்னங்க வெங்காயத்தை 100 ரூபாய்க்கு விற்றாங்க, வாங்கினோமங்க. வெங்காயம் 100 ரூபாய்க்கு விற்றுச்சு, வாங்காமையாக போயிட்டோம். வாங்கி வாழத்தானே செஞ்சோம்.
இருக்குதுல காசு. அப்போ எவ்வளவு விலைவாசி ஏறினாலும் அதையும் மீறி தாக்கு பிடிக்கிற அளவுக்கு பணம் புழங்குகிறது எல்லா பகுதியிலையும். அப்போ மக்கள் தொகை பெருகினதுனால வறுமை கூடும் என்று இருந்தால் 50 வருஷத்துக்கு முந்தினதை விட, எதுக்கு 50 சொல்கிறேன்னு கேட்டால், நம்மளில் உள்ள ஆளுக்கு 2 காலத்தையும் கடந்திருப்போம். அதுக்காக சொல்கிறேன். 200-300க்கு போனால் இன்னும் மோசமாக இருக்கு. அதுக்குதா எதுக்கு 50 சொல்கிறோம்னு கேட்டால், கிட்டத்தில் உள்ள சொன்னால் தான் ரெண்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்காக சொல்கிறது. அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் தொகையை விட டபுளாக மக்கள் தொகை வந்த பிறகு பொருள்கள் வறுமை வந்திருக்குதா, வளம் வந்திருக்குதா, செல்வம் வந்திருக்கான்னு பார்த்தா செல்வம் தான் வந்திருக்குது. இதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் தொகை பெருகினால் வறுமை வருங்கிறது தப்பு. இன்னொன்று நீங்கள் பார்க்கணுங்க, இந்த பொருள்கள்லாம் நிறைய உற்பத்தியாகி வளம் வருதுல, அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இந்த இருக்கு இந்த மைக்கு. இந்த மைக்கை ஏன் கண்டுபிடிச்சான்? மக்கள் தொகை பெருகாட்டி இதை கண்டுபிடிச்சிருப்பானா? ஈரோட்டில் மொத்த மக்களை 10 பேர் தான். இது என்னதுக்கு இப்படி நிப்பாட்டி பேசி போயிடலாமாங்கிறேன். ஈரோட்டில் மொத்தமே 10 பேர் இருந்தால் இது தேவைப்பட மாட்டேன். தேவைப்படலை. 10 பேருக்கு மைக்கு தேவையா? 10 பேரையும் இப்படி உட்கார வச்சு நாங்கள் நின்று பேசிட்டு போயிட வேண்டியதானே. அப்போ அதிகமான மக்கள் பெருகும்போது தான் இது மாதிரி தயாரிக்கணும், இவ்வளோ பேருக்கு போகணும்னு இது கொஞ்சம் பேர் மணக்கறான். பஸ்ஸு ஏன் கண்டுபிடிச்சான்? ஈரோட்டில் 10 பேர், கும்பகோணம் கோயம்புத்தூரில் 10 பேர் இருந்தால் பஸ் தேவையா? பஸ் விட்டால் ஓடுமா? முதல்ல எவனாச்சும் ஏறுவானா? ஈரோட்டில் மொத்தமாக 10 பேர், கோயம்புத்தூர்லேயும் 10 பேர் இருக்கிறான். பஸ்ஸு விட்டால் யார் ஏறுறதுங்கிறேன்? வருஷத்துக்கு ஒருத்தர் ஏறுவான், மற்ற நாள் சும்மா தான் ஓடணும் பஸ்ஸு. அப்போ பஸ்ஸை ஏன் கண்டுபிடிக்கிறான்? மக்கள் தொகை பெருகும்போது தான் அது ஒரு சந்தை. இந்த சந்தை, மக்கள் சந்தை வந்து வளம் பெருக பெருக என்ன செய்யுது? கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். டிவியை கண்டுபிடிச்சான், செல்போனையும் கண்டுபிடிச்சான். எல்லாம் மக்கள் தொகை பெருக்கத்தினால தானே. மக்கள் தொகை பெருக்கினா தான் மார்க்கெட் பண்ண முடியும். நிறைய பேர் இருந்தால் தான் நிறைய சாமானை விற்க முடியும். அப்போ நிறைய பெருக பெருக வாய்ப்புகளும் பெருகுகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? பிறக்கிறவன்லாம் பொறிச்சான் வயிற்றோடு வர்றான்னு நினைக்கிறோம். வயிறோட மட்டும் வரல, 2 கையோடையும் மூளையோடையும் வர்றான். நம்ம என்ன நினைக்கிறோம்? வயிறோட மட்டும் வர்றான்னா சோத்துக்கு என்ன செய்யறதுன்னு. வயிறு மட்டுமா அவனுக்கு இருக்கு, கை இல்லையா? 2 கையினால் உழைச்சி 10 பேருக்கு சோறு போடுவானே. 4 புள்ள பெற்றவனுக்கு 4 பிள்ளையும் சோறு போடுவான். 1 புள்ள பெற்றவன் ஒருத்தன் புறக்கணிச்சினான்னா அவன் அனாதை இல்லத்துக்கு அனுப்ப வேண்டியதான் அவனை. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா? அப்போ மக்கள் தொகை பெருகிறதுனால ஒரு காலத்திலையும் எதுக்கும் தட்டுப்பாடு கிடையாது. எல்லாத்தையும் பாரு. அந்த காலத்துலாம் பயிர் பண்ணாங்க விவசாயம், நெல்லை போட்டு 6 மாதம் அவன் அறுக்கிறதுக்கு. இன்றைக்கி என்ன செய்கிறான்? குருவேண்டு 3 மாதத்தில் அறுக்கிறான். இப்போ என்ன செய்யறான்? கடல் நீரில் விவசாயம் பண்ண முடியுமான்னு பார்க்குறான். அப்படி அளவுக்கு டெக்னாலஜி, மக்கள் தொகை பெருக பெருக அதுக்கு என்ன செய்யறான்? ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான், 6 மாதத்தை 3 மாதமாக்குறான், டபுள் ஆகிடுது விவசாயம். உற்பத்தி அப்படி டபுள் ஆகிடுது. ஒரு செகண்டில் 2 மடங்கு ஆகி போயிருதா இல்லையா? அந்த காலத்தில் இடம் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இப்படியே வீடு கட்டிட்டு போகிறான். இப்போ இப்படி போகிறான். மக்கள் தொகை பெருகணும் என்ன செய்யறான்? ஒரு கிரவுண்ட்லேயே என்ன செய்யறான்? 200 வீட்டை கட்டுறான். 200 மாடி ஆடுறா. அப்போ வந்து மக்கள் தொகை பெருகி எங்கே சந்திலே நிற்கிறோம்? மக்கள் தொகை கம்மியாக இருக்கும்போது குடிசைக்கு வழி இல்லை. மக்கள் தொகை பெருகணுன்னு இப்போ பில்டிங்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் தொகை பெருகின பிறகு நல்லா வாழ்கிறோமா? மக்கள் தொகை கம்மியாக இருக்கும்போது நல்லா வாழ்கிறோமா? நடைமுறை கண்ணுக்கு முன்னாடி எது உண்மை? மக்கள் தொகை பெருகிறதுனால ஒரு காலத்திலையும் நன்மை தான் ஏற்படுமே தவிர ஒரு காலத்திலையும் கேடு ஏற்படவே செய்யாது. கொள்ளும். இந்த பூமியை கொள்ளாட்டான்னு நாளைக்கு சந்திரனுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அங்கே ஏதாவது செட்டப் நடக்கும், அங்கே பாதி பேரை அனுப்பிவிட்டு போகிற பெண்ணை இங்கே முடியலைன்னா ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். செவ்வாய் சுக்கிரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி அங்கே ஒன்று இருந்து கண்டுபிடிச்சிட்டான்னு வைங்க, பணக்காரனா அங்கே தள்ளி விட்டுருவோம். போங்கடா செவ்வாய் கிரகத்து போங்கடான்ட்டு என்ன செய்வோம்? நம்ம இங்கே உட்காந்துருவோம். இப்போ என்ன குடிமொழி விரும்புகிறேன். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால மக்கள் தொகை பெருக்கம் என்பது வறுமையோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வறுமையில் இருக்கிறாங்களேங்கிற அதுக்கு வந்து மக்கள் தொகை பெருக்கம் காரணமானா அது 2வது தவறு. நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. முஸ்லீம்கள் வந்து நிறைய கல்யாணம் பண்ணி நிறைய பிள்ளை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அதான் மேட்ரே. நிறைய கல்யாணம் பண்ணி நிறைய பிள்ளை பெறுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தப்புங்க. அரசாங்கத்தினுடைய புள்ளி விவர பிரகாரம் முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாதவங்க தான் அதிக திருமணம் செய்கிறார்கள் சதவிகிதத்தில். அதே மாதிரி சதவிகிதத்தில் வளர்ச்சி விகிதத்தை எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் மக்கள் தொகை பெருக்கத்திலையும் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டுகளும் பதில்கள்னு ஒரு புக்கு போட்டிருக்கிறோம். அதில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிற அறிக்கையிலேயே முஸ்லீம் அல்லாதவங்க தான் அதிகமாக என்ன செய்கிறாங்க? குழந்தை திருமணம் செய்கிறார்கள், அதிக திருமணம் செய்கிறாங்க அப்படின்னு புள்ளி விவரத்தை அவன் தாக்கல் பண்ணியிருக்கிறான்.
அப்போ நிறைய கல்யாணம் பண்ணி நிறைய பிள்ளை பெறுறோங்கிறது இருக்கு பாருங்கள், அது பொய். அந்த அளவில் நாங்கள் வளரவே இல்லை. சுதந்திரம் அடையும் போது என்ன சதவீதம் இருக்கிறோமோ அதுதான் இருக்குது. கொஞ்சம் கூடி இருக்கிறோம். அது வந்து பெருக்கி பெற்றதுனால கூடினது கிடையாது. இஸ்லாத்துக்கு சிலர் வர்றாங்கல்ல, அதனால கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு, அவ்வளோதான். ஈவனாக தான் என்ன இருக்குது, சதவீதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் ரெண்டாவது என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இன்னொன்று கவனித்து கொள்ளணும். நிறைய கல்யாணம் பண்ணால் நிறைய புள்ள பெறுவாங்கிறாங்கல்ல, அதே தப்பு. ஏன், புள்ள பெறுவதை தீர்மானிக்கிறது ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை தான். ஆம்பளை தீர்மானிக்க முடியாது. புள்ள ஜனத்தொகையை கூட்டுவது யார் கையில் இருக்கிறது? ஒருத்தன் 4 பொண்டாட்டியை கட்டுறான், வழங்குதா? 4 புருஷனை கட்டுறா, அதே புள்ள தானே வரும். ஒருத்தன் 4 பொண்டாட்டியை கட்டினாலும் 4 புள்ள தான் பெற போகிறான். இந்த 4 பொம்பளையும் சேர்த்து ஒரு புருஷனை கட்டாமல் 4 புருஷனை கட்டிக்கிட்டாலும் என்ன செய்ய போகிறா? ஆளுக்கு ஒரு புருஷனை கட்டிக்கிட்டாலும் அந்த புள்ள தானே பெற போகிறான். ஒரு கணக்குப்படி தானே புள்ள பெற முடியும். பொம்பளை தானே சுமக்கக்கூடியவளாக இருக்கிறா. அப்போ வந்து பெண்கள் தான் மக்கள் தொகை பெருக்குவதில் முக்கிய காரணமாக இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, ஒரு புருஷனுக்கு 2 மனைவியாக வாக்கப்படாட்டி 2 புருஷனுக்கு 2 மனைவியாக 2 பேர் வாக்கப்பட்டு அதே பிள்ளை தான் பெற போகிறாங்க. பலதாரமான நடந்தாலும் அதே அளவு புள்ள தான். ஒருத்தியே வந்து பல பெண்களை ஒருத்தன் கல்யாணம் பண்ணாலும் அத்தனை புள்ள தான் பிறக்கும். அதனால இதனால இப்போ மக்கள் தொகை கூடுங்கிறது வந்து அதில் ஒரு லாஜிக்கும் இல்லை, உண்மையும் கிடையாது. இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வறுமையில் நாங்கள் இருக்கிறோம், வறுமையில் முஸ்லீம்கள் இருக்கிறோம். அது காரணம் என்ன, அதை நீங்கள் விளங்கிக்கிறங்க. வேறு சமுதாயத்தை விட முஸ்லீம்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள். இதை நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் தாக்கல் பண்ணி நாடாளுமன்றத்திலே கொடுத்துட்டார். முஸ்லீம்கள் தான் இந்தியாவில் ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க, அது உண்மை. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மக்கள் தொகை காரணம் கிடையாது. எதனால் நாங்கள் அந்த மாதிரி இருக்கிறோம்னு கேட்டால், எங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் போய்விட்டது. எதனால் படிப்பறிவு இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால், வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி வச்சுருந்தான் இல்லையா? அப்போ எல்லாரும் வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. காந்தி என்ன செஞ்சார், ஒத்துழையாமை இயக்கம்னு அறிவித்தார். வரி கொடுக்காத, படிக்காத, அரசாங்க வேலை பார்க்காத, இந்த மாதிரி எல்லாம் காந்தி சொன்னார். இதை கேட்டுக்கிட்டு எங்கள் அப்பம்பாட்டம் என்ன பண்ணிவிட்டான், படித்தவன்லாம் படிப்பை நிப்பாட்டிவிட்டான், வேலை பார்த்தவன்லாம் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டான், ஆங்கிலம் படிக்கிறது கூடாதுன்னு சொல்லிவிட்டான் வெள்ளைக்காரன் மேலே உள்ள வெறுப்பில். அதனால் ஆங்கிலம் படிக்கிறது பாவம்ட்டான். வெள்ளைக்காரனை வெறுக்கிறோங்கிற பேரில் அவன் படிக்க மாட்டோன்னு சொல்லி தேசத்துக்காக ஒதுங்கினான வேறு சமுதாயமெல்லாம் அதை கேட்கல. காந்தி சொல்ல நாங்கள் கேட்டு இணைஞ்சு விட்டோம், படிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டோம். படித்தவன்லாம் பாதியில் விட்டு ஒடியாந்துட்டான். அவன் படிக்கட்டு பிள்ளைய படிக்க வைப்பானா? ஏன் தகப்பனார் படிச்சிருந்தா நான் ஒரு பட்டதாரி ஆகிருப்பேன். அவர் படிக்காதனால நான் 4ஆம் கிளாஸ் தான் நான் படிச்சிருக்கிறேன். ஏன் 4ஆம் கிளாஸ் படித்தேன்? என் தகப்பனார் படிக்கலை. அவர் கல்லூரிக்கு போயிருந்தாருன்னா என்னையும் படிக்க வச்சுருப்பார். அப்போ நான் படிக்காமல் போனதுக்கு நானே அனுபவத்தில் பார்க்குறேனே. நான் படிக்காமல் போனதுக்கு காரணம் வந்து என் தகப்பன் படிக்கவில்லை, பெரிய பட்டப்படிப்பு படிக்கலை. அப்போ படித்தவர்கள் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, படிப்பு சொல்லி கொடுப்பார்கள். அந்த மாதிரி இருந்ததுனால நாங்கள் தேசத்துக்காக படிக்காமல் போனோமா, அது அப்படியே பின்தங்கி போயிட்டோம். படிக்கலைன்னு சம்பாதிக்க தெரியுமா அவனுக்கு? படித்தவன் வந்து வெள்ளை வெள்ளை சட்டையை போட்டுட்டு போய் டேபிளில் உட்காந்து சம்பாதிப்பான். இவன் வந்து என்ன செய்வான், பிளாட்பார கடை தான் இவனுக்கு போட தெரியும். பிளாட்பார கடை போடுறது அல்லது சாம்பிராணி போடுறது, இவனை பார்க்குறதில்ல எங்கள் ஆட்களை இந்த தொழில் தான் பண்ணுவாங்க. ஒரு டீசெண்டாக இருக்குது, அது மாதிரிலாம் செய்ய முடியாது. அதனால தான் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோமே தவிர, புள்ள குட்டிகளை பெற்று என்ன செய்கிறத வளர்க்க முடியாமல் பொருளாதாரத்தில் நாங்கள் பின்தங்கி இருக்கலை. இது நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ குடும்ப கட்டுப்பாடை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அதையும் சொல்லிடணும். குடும்ப கட்டுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் வந்து 2 பிள்ளை போதும் நினைக்கிறானா அதோடு நிறுத்திக்கிடலாம். அதுக்கு வந்து நீங்கள் கட்டுப்பாடே பண்ணக்கூடாதுன்னு எங்கள் மார்க்கம் சொல்லவில்லை. மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒருத்தர் 3 பிள்ளை போதுங்கிறாரா நிறுத்திக்க, 4 பிள்ளை போதுங்கிறாரா நிறுத்திக்க, அவருடைய உரிமை. ஆனால் அந்த நிறுத்துவதற்கு கண்டிஷன் இருக்கிறது. என்ன கண்டிஷன்றா, தற்காலிகமாகத்தான் நிறுத்தி கொள்ள வேண்டும், நிரந்தரமாக நிறுத்தி கொள்ளக்கூடாது. இப்போ ஒரு மனிதன் ஆம்பளை இருக்கான், அவனுக்குன்னு பிள்ளை பெறுவதற்கான ஒரு தன்மை இருக்கிறது. அந்த தன்மையை கட் பண்ணி விட்டேன்னு வைங்க, அதோடு அவனுக்கு பிள்ளை பெற முடியாமல் போயிடும். இப்போ ஜப்பானில் வந்த மாதிரி ஒரு சுனாமி வந்து இருந்த 2 பிள்ளையும் கொண்டு போச்சுன்னு வைங்க, புள்ள வந்து கடையில் போய் வாங்க முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும், டெம்பரவரியாக ஏதாவது வழிமுறையை கையாண்டு நிறுத்திக்கணுமே தவிர, புள்ள பெற சக்தி இழந்துட்டோம்னு சொன்னால் 2 போதும் நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த 2 தங்காட்டி 2 மண்டையை போட்டால் புள்ள வேணும்னு நினச்சா எப்படி உண்டாக்குறது, எவன் தருவான் இதை? அப்போ நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்கிறதா இருந்தால் ஆண்மையை நீக்கிற விதமாக
அல்லது புள்ளை பெறும் தன்மையை நீக்குகிற விதமாக செய்யக்கூடாது. ஆணுரை போன்ற இந்த காண்டம் போன்ற ஒரு தற்காலிக ஏற்பாடுகள் மூலமாக ஆண்கள் என்ன செய்யலாம், குழந்தை பெறுவதை குறைத்துக் கொள்வதாக இருந்தால் அவங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அது மாதிரி பொம்பளை இருக்கான்னு சொன்னால் கற்பப்பை வெட்டி எரிஞ்சிடக்கூடாது. புள்ள 2 போதும்னு சொன்னால் கற்பப்பை இருக்கணும். நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு காப்பர்ட்டி மாதிரி அல்லது அது மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அல்லது ஒரு மாத்திரைகள் மூலமாக குழந்தை உருவாகாமல் தடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வேணுங்கும்போது பெற்றுக்கிடலாம். இந்த வேணுங்கும்போது பெற்றுக்கிற தன்மை இருக்கணுமே தவிர 2 போதும் வெட்டி எரிஞ்சிருவோன்னா அப்போ 2 போச்சு என்ன பண்ணுறது, எவன் தருவான்? இந்த பிரச்சாரம் பண்ணுறோம் பிள்ளையை தருவானா? அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், குடும்ப கட்டுப்பாடு என்கிற பெயரில் ஆண்கள் குழந்தை உயிரணுக்களை உற்பத்தி பண்ணுறான அந்த உயிரணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மையை கட் பண்ணுவதாக இருந்தால் அதை செய்யக்கூடாது. முஸ்லீமும் செய்யக்கூடாது, இந்துவும் செய்யக்கூடாது. யாரும் செஞ்சு ஏமாறக்கூடாது. முஸ்லீம் ஓட்டு நாங்கள் சொல்லவில்லை. எந்த மனுஷனும் இழந்துடக்கூடாது. பொம்புளையும் புள்ள பெறக்கூடிய தன்மை இழந்துடக்கூடாது. அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்து பொம்பளையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ பொம்பளையாக இருந்தாலும் சரி, அந்த தன்மையை வச்சுக்க, டெம்பரவரியாக நிப்பாட்டிக்க. தற்காலிகமாக பிள்ளை பெறாமல் எவ்வளோ வழிமுறைகள் இருக்கிறது. தற்காலிகமாக அதை கடைப்பிடிக்கலாமே தவிர நிரந்தரமாக கடைப்பிடித்தால் நாளைக்கு ஒரு இழப்பு வந்தால் எந்த மனுஷன் நமக்கு தர முடியாது. ஒரு பொம்பளைக்கு புள்ள பெறக்கூடிய தன்மை அவனுக்காக தர முடியுமா? ஒரு ஆம்பளைக்கு அந்த தன்மையை போன தன்மையை திருப்பி தர முடியுமா? முடியாது. இதுதான் குடும்ப கட்டுப்பாடை பற்றி இஸ்லாத்தினுடைய